நம்ம மனுஷங்களோட பல்லாயிரம் வருஷ வரலாற்றுல குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கான அடையாளத்தை காலங்களை தாண்டி, மதம் இனங்களை தாண்டி, இடங்களையும் தாண்டி எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அழியாத அடையாளத்தை அவங்க உருவாக்க காரணம் அவங்க நமக்கு விட்டுட்டு போன ஞானம், தொலைநோக்கு பார்வை, இல்லனா நம்ம முன்னேற்றத்துக்காக அவங்க செஞ்ச தியாகம்னு பல விஷயம் இருக்கலாம். இந்த உலகம் அப்பப்போ இந்த மாதிரி மனிதர்களை நமக்கு தந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி மனிதர்களை பத்தி நம்ம முன்னோர்களோ இல்ல நம்ம பாட்டி தாத்தா இல்ல நம்ம அப்பா இந்த மாதிரி யாராவது சொல்லியோ கேட்டிருப்போம். ஆனா நாம வாழ்ந்த காலத்துல அப்படி நம்ம கிட்ட ஒரு அழியாத அன்பான அடையாளத்தை ஏற்படுத்தின ஒருத்தர் தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் நம்ம இந்தியர்களோட இதயத்துல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற பல பேரோட இதயத்துல இன்னைக்கும் ஒரு நீங்காத இடத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொன்னா அது கரெக்ட் தானே? சரி, இந்த புக்க பத்தி பாப்போமா? அப்படி என்ன இந்த புக்ல ஸ்பெஷலா இருக்கு? அட, இந்த புக்கே ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம கலாம் ஐயா நிறைய புக்ஸ் எழுதிருக்காரு. ஆனா அவர் எழுதின எல்லா புக்கையும் படிக்க எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க வருத்தமே பட வேண்டாம். அவர் எழுதின எல்லா புக்ஸோட சிறந்த பகுதிகளை இந்த புக்ல நாம பார்க்கலாம். அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, எப்படி ஒரு A4 ஷீட்ல எழுதின சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியால சந்திராயன், மங்கள்யான் பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. இந்தியாலேயே இருக்கிற பெரிய விருது அப்படின்னு சொல்லப்படுற பாரத ரத்னா விருதை வாங்கிக்க நான் வரமாட்டேன்னு சார் சி வி ராமன் சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்துல் கலாம் ஐயா எப்படி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாரு? மக்களுடைய பிரசிடென்ட்னு போற்றப்படுற கலாம் ஐயா இந்தியாவோட பவர்ஃபுல்லான இடமான ராஷ்டிரபதி பவன்ல இருந்த போதும் அவர் மனசுல ஒரு நீங்காத வருத்தமும் குற்ற உணர்வும் இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த சினிமால எல்லாம் ஒரே பாட்டுல வாழ்க்கை ஓஹோன்னு மாறுற மாதிரி காமிப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கார் டிரைவரா இருந்தவரை எப்படி கலாம் ஐயா PhD முடிக்க வச்சாருன்னு சூப்பரா எழுதியிருக்காரு. 2 ஜோடி வளையலும் ஒரு சங்கிலியும் எப்படி கலாம் ஐயா சயின்டிஸ்டாக உதவிச்சு? ஏதென்ஸ் ஆக்ரோபாலிஸ்ல இருந்த ஒரு குகைக்கு போனப்போ 4 பெரிய மனுஷங்களோட ஆவி நம்ம கலாம் ஐயா கிட்ட வந்து பேசினது உங்களுக்கு தெரியுமா? நாம சின்ன வயசுல எப்படி படிச்சா பெரியவங்களாகி நாம மத்தவங்க கிட்ட வேலைக்கு போறதுக்கு பதிலா நாம ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். அதையும் தாண்டி இந்த புக்ல கலாம் ஐயா நாம எப்படிப்பட்ட ஒரு லீடரா, ஒரு டீச்சரா, ஒரு பேரண்டா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு சமூகமா இருக்கணும்னு தெள்ள தெளிவா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும், பொதுவா வாழ்க்கையில பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சவங்கள மாதிரி அவங்க வெற்றியை பத்தி மட்டும் எழுதி பெருமைப்பட்டுக்காம கலாம் ஐயா இங்க ரொம்பவே டிஃபரெண்டா அவர் சந்திச்ச அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள்னு எல்லாத்தையும் ஒரு திறந்த புத்தகமா எழுதியிருக்காரு. மறக்காம இந்த புக்க லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லபடியா மாறும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பா கேப்பீங்க தானே? டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நேர்மையான வாழ்க்கை, ஏபிஜே அப்துல் கலாமின் சிறந்த படைப்புகள்.